சந்தோஷம் எங்கெங்க இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு சிலர் சொல்லுவாங்க, சந்தோஷத்தை தேடி நாம தாங்க போகணும், இல்லை நாமளே வர வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தோஷத்தை தேடி எங்கெங்கேயோ போவார்கள். சினிமா, பார்க்கு, பீச்சு, இப்படி சிலவங்க கெட்ட வழியிலே போய் சந்தோஷத்தை தேடுவார்கள். அது எல்லாம் ஒரு சில நேரம்தான். அதுக்கு பிறகு மறுபடியும் என்ன செய்வாங்க? சோர்வாய், அதாவது ரொம்ப சோர்ந்து போய் மறுபடியும் அவங்க பழைய குருடி கதவை தரடி அப்படின்ற மாதிரி பழைய காரியத்திலே திரும்பி விடுவார்கள். ஆனால் உண்மையான சந்தோஷம் என்ன சந்தோஷம் தெரியுமா? நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் பார்த்தீங்களா? எவ்வளோ சந்தோஷம்! நாம் எப்படி பாவத்தில் இருந்தோம், அந்த பாவத்தில் இருந்து நம்மளை மீட்டு கொண்டார். எவ்வளோ சந்தோஷம்! எத்தனை விதமான சாபத்தில் இருந்தோம். நாம் செய்த பாவங்கள் நமக்கு முன்பாக மதில் சுவர் போல இருந்தது. அது எல்லாம் தரமட்டமாக்கி நம்மளை சாபத்திலிருந்து விலக்கி விட்டார். எத்தனை விதமான ஆபத்திலே நம்மளை காத்து கொண்டார். நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் ஒவ்வொரு செகண்டும் நம்மளை காத்து கொண்டே இருக்கிறார். என்ன சந்தோஷம்! வேதத்தை அவர் வாசிக்க வைத்தார். அனுதினமும் வேதத்தை தியானிக்க ஒரு ஆர்வத்தையும் ஒரு வாஞ்சையும் கொடுத்து வேதத்துள்ள அதிசயங்களை காண கிருபை செய்தார். அதுபடி நடக்கவும் நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தமாய் இருக்க நம்மை வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். பரலோகத்துக்கு நம்மை கூட்டி செல்ல போகிறார். எவ்வளோ சந்தோஷம்! வியாதி, எத்தனை விதமான வியாதி, அதில் எல்லாத்துலேயும் நம்மளை சுகப்படுத்தினார். ஆப்ரேஷன் நேரத்தில் கூட இருந்து ஆண்டவர் சரியாக டாக்டர்களுக்கு ஞானத்தை கொடுத்து நல்ல விதமாக ஆப்ரேஷன் பண்ணி இன்றைக்கி நம்ம உயிரோட பலத்தோடு இருக்கிறோன்னா அது எல்லாம் அவருடைய சுத்த கிருபை. அவர் நமக்கு போட்ட ஒரு பிச்சை. இந்த உலகத்தில் எவ்வளோ அருமையான இந்த உலகம், அருமையான மரச்செடிகள், எத்தனை விதமான கனிகள், பூக்கள், ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு காரியம், வானம், பூமி எல்லாவற்றையும் பார்க்க ஆண்டவருக்கு நம்ம கிருபை செய்திருக்கிறார். என்ன சந்தோஷம்! சத்தியத்தை ஆலயத்துக்கு போய் சத்தியத்தை அறிவும், சத்தியத்தைப்படி நடக்கவும் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க எவ்வளோ பெரிய பாக்கியம்! இம்மட்டு சுகப்பெற ஜீவனோடு நம்ம இருக்கிறோம். வீட்டில் நமக்கு ஆசீர்வாதத்துக்கு குறைவே இல்லை. பீரோ திறந்தா பீரோவில் துணி கீழே விழுற அளவுக்கு நமக்கு துணிமணிகள், சாப்பாடுகள், நிம்மதியான உறக்கம், வசதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அதையெல்லாம் நினைத்து சந்தோஷமாய் ஆண்டவரை துதித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு மகிழ்ச்சியாக இருங்கள். சரிங்களா? தேங்க்யூ.